வணக்கம். புராணங்கள் ஒரு ஆராய்ச்சி பயணம். இறப்பின் பெண்ணும் ஒரு இலை தொடரும். கருடப் புராணம். பகுதி 1. கருடப் புராணம் ஓர் அறிமுகம். கருடப் புராணம் என்றால் என்ன? இந்திய சமஸ்கிருத புராணங்களில் ஒன்றாக கருதப்படும் கருடப் புராணம் வைணவ சமயத்தின் புனித நூல்களில் முக்கியமானதாக விளங்குகிறது. இது 19 முக்கிய புராணங்களில் ஒன்றாகவும் விஷ்ணு பகவானின் வாய்மொழியாகவும் கருடனுடன் நிகழும் உரையாடலாகவும் அமைந்துள்ளது. கருடனே விஷ்ணுவின் வாகனமாகும். இங்கு கருடன் மனிதரின் பிறவிகள், பாவ புண்ணிய கணக்குகள், மரணத்துக்கு பிறகான பயணம், நரக நன்மை, பித்ரு தர்மம் போன்றவை பற்றி கேட்கிறார். அதற்கு விஷ்ணு விரிவாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பதிலளிக்கிறார். கருட புராணம் ஏன் உருவாக்கப்பட்டது? கருட புராணம் உருவாக்கப்பட்டதற்கான முக்கிய நோக்கம் மனிதன் தன் வாழ்க்கையில் செய்யும் செயல்களின் விளைவுகள் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. இது ஒரு மரணப்பின் வழிகாட்டி மாதிரியாகவும் செயல்படுகிறது. ஆனால் மரணத்தின் பின் நிகழும் பயணத்தை மட்டுமல்லாமல் வாழ்க்கை முழுவதையும் ஒழுக்கமுடனும் சிந்தனையுடனும் வாழ்வதற்கான அறிவுரைகளும் இதில் உள்ளன. புண்ணியமும் பாவமும் அவர்களுக்கு ஏற்ப பெறும் பரிகாரங்கள், நரகத்தினுள் ஏற்படும் அவல நிலைகள், இவை அனைத்தும் மனிதன் பயந்து நேர்மை வாழ்வை தேர்ந்தெடுக்க துடிக்க செய்கின்றன. கருட புராணத்தை படித்தால் என்ன கிடைக்கும்? பாவ விளைவுகள் பற்றி தெளிவான அறிவு கிடைக்கும். மரணத்தின் பின் நிகழும் ஆன்மீக பயணத்தை புரிந்து கொள்ள முடியும். பித்ரு தர்மங்கள், பரிகார வழிமுறைகள் ஆகியவை பற்றி அறியலாம். புனிதம், பாவம், கடமை, தவறுகள் போன்றவை எப்படி கணக்கிடப்படுகின்றன என்பதை கூறுகிறது. மனித நேயமிக்க வாழ்விற்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது. கருட புராணம் யார் எழுதியது? இந்த புராணம் மற்ற 12 முக்கிய புராணங்களைப் போலவே வேதவியாசார் மகாமுனிவர் வியாசர் அவர்களால் தொகுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனாலும் இதில் அடங்கும் பகுதிகள் பல நூற்றாண்டுகளில் சேர்க்கப்பட்டவையாக இருக்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் ஆன்மீக தேடலை பிரதிபலிக்கும் நூலாகவே பார்க்கப்படுகிறது. அதனால் இப்போது நாம் அறியும் கருட புராணம் பல பகுதிகள், கலப்புகள் மற்றும் பதிப்புகளை கொண்டது. கருட புராணத்தை ஏன் பிராந்தி என்று சிலர் சொல்லுகிறார்கள்? கருட புராணம் முழுவதும் நரக தண்டனைகள், பாவியின் பயணம், பேய், பித்ரு, சாபம் போன்ற கதைகளால் நிரம்பியிருக்கிறது. இதனால் சிலர் இது ஒரு பயமுறுத்தும் மூட நம்பிக்கையான நூல் என்று தவறாக நம்புகிறார்கள். ஆனால் உண்மையில் இது ஒரு உளவியல் வகுப்பாகவும், ஒரு நேர்மையின் கல்வியாகவும், ஒரு ஆன்மீக பயண கையேடாகவும் உள்ளது. பிராந்தி என்பது உணர்வில்லா வாசிப்பின் விளைவு. சிந்தனையோடு வாசிக்கும்போது இது ஒரு வாழ்க்கை நூல். நன்றி.